ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அபிமது ஹோம் கிராஃப்ட். இன்றைக்கி அபிமது ஹோம் கிராஃப்டில் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்படி மாவிளை தோரணம் ரெடி பண்ணுவோம்ல, அதுக்காண்டி மாவிளை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். இது நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தவங்க மாவிளை எப்படி போடணும்னு சொல்லி கேட்டாங்க. அவங்களுக்காக சந்தன பொட்டு குங்குமம் பொட்டுலாம் வச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். இது எப்படி ரெடி பண்ணதுன்னு வாங்க பார்க்கலாம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு நம்ம நாட் போடலாம். நாட் போட்டுட்டு 7 செயின் போடணும். 7 செயின் 1 2 3 4 5 6 7 செயின் போட்டுட்டோம். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு அடுத்த செயினில் நம்ம ஸ்லிப் நாட் போட போகிறோம். எல்லா செயின்லையுமே ஒவ்வொரு ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துகிட்டு வரணும். ஸ்லிப் நாட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இனி இந்த லாஸ்ட்டில் ஒரு சின்ன கேப் இருக்கும். அதில் தான் நம்ம இப்போது பண்ண போகிறோம். இப்போது ஃபஸ்ட்டு 3 செயின் போடணும். 3 செயின் போட்டு உங்களுக்கு தெரியும், லாஸ்ட்டு ஒரு சின்ன கேப் இருக்கும். அதில் மொத்தம் 7 டபுள் க்ராச்செட் போடணும். எப்பவும் போல் ஃபஸ்ட்டு 3 செயினை நான் 1ன்னு எடுத்துருக்கிறேன். இப்போ அடுத்தது போடுறது 2ன்னு எடுக்கிறேன். மொத்தம் 7 டபுள் க்ராச்செட் போடணும். 2 1 2 3 4 5 6 7 டபுள் க்ராச்செட் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டோம். மொத்தம் 7 டபுள் க்ராச்செட் இருக்குது. அடுத்த ஸ்டெப் எப்படின்னா, 3 செயின் போட்டு அப்படியே திருப்பிக்கணும். 3 செயின் போட்டு திருப்பிக்கிட்டு பாருங்கள், இந்த செயினில் இல்லை, அடுத்த செயினில் டபுள் க்ராச்செட் 1 2 3 7 போட்டிருந்தோம்ல, 1 2 3ன்னு எடுத்துகிட்டு அடுத்தது 4வது செயினில் 2 டபுள் க்ராச்செட் போடணும். 1 அதே செயினில் இன்னொன்று, அப்படி 4வது செயினில் 2 டபுள் க்ராச்செட் போடணும். போட்டுட்டு அடுத்த 3 செயின்லேயுமே நம்ம ஒவ்வொரு டபுள் க்ராச்செட் 1 2 3 இப்படி இருக்கும். அடுத்த ஸ்டெப்பு 3 செயின் போட்டு அப்படியே மறுபடியும் திருப்பிக்கிட்டு இப்போ பாருங்கள் இப்படி இருக்கும். இதில் இப்போ 1 2 ஃபஸ்ட் நம்ம 3 போட்டோம்ல, இப்போ 4 போடணும். 1 2 3 4 டபுள் க்ராச்செட் போட்டிருக்கோம். இப்போ 4 டபுள் க்ராச்செட் 4வது 2 டபுள் க்ராச்செட் ஒரே செயினில் போட்டோம்ல, அதில் ஃபஸ்ட்டு செயினில் போட்டிருக்கோம். இனி இந்த 2 செயின் போட்டோம்ல டபுள் க்ராச்செட்டு, அதில் இந்த கேப்பில் நம்ம ஒரு செயின் விடலாம் கூடாது. அது கேப் தெரியும், அதனால தான் கேப்பை விடாமல் 2 செயின் போட்டிருக்கோம். இப்படி அதோட சைடில் உள்ள ஒரு கேப்பில் மறுபடியும் 2 டபுள் க்ராச்செட், 1 அதே கேப்பில் இன்னொன்று 2 போடணும். போட்டுக்கிட்டு அதுக்கப்புறவு இந்த செயின் இந்த இதுலேயுமே நம்ம போடணும். டபுள் க்ராச்செட் 2 போட்டோம்ல, அந்த இதுலேயுமே 2 செயின்லேயுமே போடணும். இப்போ இதுலேயும் நான் போட்டிருக்கேன் டபுள் க்ராச்செட்டு, இதுலேயும் நான் போட்டிருக்கேன். போட்டு எடுத்துகிட்டு வந்தால் தான் இந்த சைடு உங்களுக்கு 4 கிடைக்கும். 1 பாருங்கள் 3 4 செயின் கிடைக்கும். 1 2 3 செயின் போட்டுட்டு மறுபடியும் திருப்பிக்கிட்டு ஃபஸ்ட்டு 3 செயின் போட்டு 2 டபுள் க்ராச்செட் ஒரே செயினில் போட்டோம். அடுத்தது 4 போட்டு 2 டபுள் க்ராச்செட் போட்டோம். இப்போது 5 பாருங்கள், 5 2 3 4 இப்போ 5வது போடணும். 5வது செயின் நான் எதில் போடுறேன்னா, நான் பாருங்கள் 2 டபுள் க்ராச்செட் போட்டோம்ல, அதில் தான் போடுறேன். நான் மேலே செயின் வரும்ல, அந்த இதில் நம்ம போடுறோம். ஆனால் அந்த கேப்பில் 2 டபுள் க்ராச்செட்டோட கேப்பில் தான் 2 டபுள் க்ராச்செட் மறுபடியும் போடுறோம். 1 பாருங்கள், கேப்பில்
இன்னொன்று. அதுக்கு பிறகு இதில் மறுபடியும் 5 வரணும். இந்த சைடும் அந்த சைடும் 5 வரணும். மறுபடியும் 3 செயின் போட்டு அப்படியே திருப்பிக்கிட்டு இப்போது 5 போட்டிருந்தாலும் இப்போ அடுத்தது வந்து 6 வரணும். பாருங்கள், 2 3 4 5 6 போட்டுட்டேன். இந்த கேப் வந்திருக்கு. இதில் 2 டபுள் க்ரோச்செட், 1 2. இந்த சைடும் அதே மாதிரி 6 வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் கொஞ்சம் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன். நான் எது வரைக்கும் போட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா 8 செயின். இப்போ 1 2 3 4 5 6 7 8 செயின் போட்டு டபுள் க்ராச்செட் போட்டு 2 டபுள் க்ராச்செட் இந்த கேப்பில் போடுவோம்ல, இந்த கேப்பில் அதுக்காக வேண்டி நான் 8 எண்ணம் போட்டு இந்த சைடு 8 இந்த சைடு 8 வரைக்கும் நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பெருசாக வேணும்னா இன்னும் 9 அப்படி போட்டு இதே லெவலில் கொண்டு வரலாம். இல்லை இதோட சின்ன லீஃப் வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் அப்படியே 5லே நீங்கள் நிப்பாட்டிக்கலாம். நான் 8 எண்ணம் போட்டிருக்கேன். 8 டபுள் க்ராச்செட் போட்டு 2 டபுள் க்ராச்செட்னு பாருங்கள், இந்த கேப் உள்ள போட்டிருக்கேன். இனி நம்ம இதை வந்துட்டு எனக்கு 8 போதும் நான் போட்ட அளவுக்கு. இப்போ நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம். டிக்ரீஸ் பண்ண போகிற சமயத்தில் இந்த 2 டபுள் க்ராச்செட் போட்டு தான் ஆகணும். இந்த கேப்பில், இந்த பார்த்தீங்களா உங்களுக்கு தெரியும், இந்த கேப்பில் தான் நம்ம போட்டுட்டு வந்துட்டு இருந்தோம். இதேமாரி இந்த கேப்பில் 2 டபுள் க்ராச்செட் போடணும். ஆனால் நம்ம இந்த 2 செயினில் வந்து நம்ம இப்படி இன்க்ரீஸ் பண்ண சமயத்தில் நம்ம போட்டு வந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ வந்து இந்த 2 செயினில் போடக்கூடாது. அதுக்காக தான் மாற சொன்னேன் நான் உங்களுக்கு. டபுள் க்ராச்செட் போடுற சமயத்தில் இந்த செயினில் போடணும்னு சொல்லிவிட்டு இன்க்ரீஸ் பண்ணப்போ நீங்கள் போட்டுட்டு வரணும். இப்போ நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ண போகிறோம், குறைக்க போகிறோம், கம்மி பண்ண போகிறோம். அப்போ இந்த 2 செயின்லேயும் போடக்கூடாது. ஆனால் இதே கேப்பில் இந்த 2 டபுள் க்ராச்செட் போடணும். எப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். எப்பவும் போல் 3 செயின் போட்டு திருப்பிக்கணும். திருப்பிட்டு இப்போ டிக்ரீஸ் பண்ணதுனால ஃபஸ்ட்டு செயின், இப்போ இந்த 3 செயின் போட்டுட்டேன். அடுத்து இந்த 2 என்ன பார்த்தீங்களா டபுள் க்ராச்செட் போடுறோம். இந்த 2 செயினில் நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். டிக்ரீஸ் பண்ணிவிட்டேன். இப்போது நமக்கு 7 டபுள் க்ராச்செட் வரும். 1 2 3 4 5 6 7 8 நான் நிப்பாட்டினால நம்ம டிக்ரீஸ் பண்ணப்போ எனக்கு 7 வரும். இங்கே பாருங்கள், இதில் நம்ம போட்டு தான் 9 இன்க்ரீஸ் பண்ண சமயத்தில் இந்த செயினில் போட்டு தான் 9ன்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு வந்தோம். இந்த கேப்பில் 2 டபுள் க்ராச்செட் போட்டோம். ஆனால் இப்போ போட வேண்டாம். இந்த செயினை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு இடையில் இருக்கக்கூடிய இந்த இதில் நம்ம 2 டபுள் க்ராச்செட் போடணும். 1 2. அதே மாதிரி இந்த செயினில் வரக்கூடிய இந்த செயினையும் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். பண்ணிவிட்டு அடுத்த செயினில் நம்ம டபுள் க்ராச்செட். இனி இந்த சைடும் அதே மாதிரி 7 வரணும். 2 3 4 5 போட்டுட்டேன். இனி இங்கே வந்து ஸ்டார்ட் பண்ண சமயத்தில் 2 செயின் எப்படி டிக்ரீஸ் பண்ணோமோ அதேமாரி ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு இதுமாதிரி லாஸ்ட்டும் இந்த 2 செயினை நான் டிக்ரீஸ் பண்ண போகிறேன். இதில் டபுள் க்ராச்செட் போட போகிறேன். டிக்ரீஸ் பண்ணிவிட்டேன். இந்த செயினில் 3 செயின் போட்டு டர்ன் பண்ணிட்டு வந்தோம்ல, அதில் ஒரு டபுள் க்ராச்செட். 3 செயின் போட்டு திருப்பிக்கிட்டு இது ஃபுல்லாகவே நம்ம அடுத்த டிக்ரீஸ்னால இந்த 2 டபுள் க்ராச்செட்டையும் நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணுறோம். 2 3 4 5 6 போட்டிருக்கோம். அதே மாதிரி தான் இனிமேல் இந்த செயினில் போடாமல் இந்த கேப்பில் 2 டபுள் க்ராச்செட் போட்டு இந்த செயினை ஸ்கிப் பண்ணிவிட்டு இதில் டபுள் க்ராச்செட். இந்த சைடும் 6 வர மாதிரி பார்த்துக்கணும்.
லாஸ்ட்டு 2 டபுள் க்ரோச்செட்டை டிக்ரீஸ் பண்ணுறோம். லாஸ்ட்டு 3ஆவது போட்டு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணதில் ஒரு டபுள் க்ரோச்செட். இதே மாதிரி நம்ம கம்மி பண்ணிவிட்டு வரணும். இங்கே நான் கம்மி பண்ணிட்டு வந்திருக்கேன். இப்போ எனக்கு இருக்குது வந்து 1 2 3 டபுள் க்ரோச்செட்டு, 2 டபுள் க்ரோச்செட் 1 போடுவோம்ல அது. அப்புறம் இந்த சைடும் 1 2 3 இருக்குது. அடுத்தது 3 செயின் போட்டு நான் திருப்பியிருக்கேன். அதே மாதிரி 2 செயினையும் நம்ம வந்துட்டு 2 டபுள் க்ரோச்செட்டையும் டிக்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த கேப்பில் அதே மாதிரி போட்டுட்டு வரணும். போட்டுட்டு அடுத்து இதையும் நம்ம டிக்ரீஸ் பண்ணணும். லாஸ்ட்டாக டபுள் க்ரோச்செட் 3 செயின் போட்டு அப்படியே திருப்பிட்டு இனிமேல் வந்துட்டு இந்த 2 செயின் நம்ம போட்டோம்ல அது போட வேண்டாம். ஏன்னா இந்த பக்கம் 2 இந்த பக்கம் 2 அப்படி இருக்குது. அதோட நிப்பாட்டிடுங்க. நீங்கள் கூடுதலாக போட்டு வந்தாலும் கம்மியாக போட்டு வந்தாலும் இந்த 2 சைடு 1 2 அதே மாதிரி இந்த சைடு 1 2 அப்படி வர சமயத்தில் இந்த 2 செயின் டபுள் க்ரோச்செட் போடுறத கேப்பில் போடுறத நிப்பாட்டிடலாம். இனி நம்ம டிக்ரீஸ் மறுபடியும் டிக்ரீஸ். அடுத்தது டபுள் க்ரோச்செட் 3 செயின் போட்டு இதுவும் டிக்ரீஸ். அடுத்தது டபுள் க்ரோச்செட். அடுத்து 3 செயின் போட்டு டிக்ரீஸ். லாஸ்ட்டாக இதில் நம்ம டபுள் க்ரோச்செட் போடுவோம். ஆனால் இது வந்து லாஸ்ட்டாக முடிக்கக்கூடிய சமயத்தில் நம்ம டிக்ரீஸ் பண்ணுறோம். அவ்வளோதான், முடிஞ்சது. இனி கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது நம்ம உள்ள நூல்லே சந்தன போட்டும் குங்குமம் போட்டும் வச்சிடலாம். எப்படி வைக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இதில் எப்பவும் போல் நம்ம நாட் போடுவோம்ல அதேமாரி நாட் போடணும். இது ஆரி ஒர்க் பண்ணுவாங்கள்ல அந்த மெத்தடில் தான் நான் இப்போ சந்தன போட்டு வைக்க போகிறேன். எப்படின்னா நம்ம மேலே வரணும், ரவுண்டாட்டு தெரியணும். அதுக்காக எப்படின்னா அடியில் இந்த நூலை நான் வச்சுக்க போகிறேன். ஊசியை மேல் பாகமாக கொடுத்து டைட் பண்ணிக்கிட்டு இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு அதே மாதிரி தான் ஊசி அப்படியே குத்தி இந்த சைடு நம்ம எடுப்போம்ல, இப்படி ஸ்லிப் நாட் மெத்தடில் செயின் ஸ்டிச் மாதிரி வரும். பாருங்கள் பாருங்கள், இப்படி இப்படி ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கொண்டு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நூல் கொஞ்சம் ஜாஸ்தியாக விட்டு கட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய நூலையும் நம்ம எடுத்து இதில் எப்பவும் போல் நம்ம நாட் போட்டுக்கிடணும். அடுத்தது இதே மாதிரி குங்குமம் போட்டு வைக்கிறதுக்கும் அதே மெத்தேடு தான், ஆரி ஒர்க் பண்ணக்கூடிய மெத்தேடு. மேல் பாகமாக ஊசி விட்டு அடி பாகமாட்ட நூலை கொடுத்துக்கணும். கொடுத்துட்டு டைட் பண்ணிக்கிட்டு அதே நம்ம இப்படி எடுக்கணும். எடுத்துட்டு அதே மாதிரி ரவுண்டாட்டு இந்த மாதிரி மெத்தடில் கொண்டு வரணும்.
மேலே மேலே போட்டாலும் ஒன்றும் இல்லை. ஸ்லிப் நாட் போடுவோம்ல, அந்த மெத்தடில் மேலே எடுக்க சமயத்தில் ஸ்லிப் நாட் போடக்கூடிய மெத்தடில் நம்ம எடுக்கணும். நான் பாருங்கள் நூல் எடுத்திருக்கேன். அப்புறம் இப்படி உள்ளே எடுக்கணும். நூலை எடுத்துட்டு அந்த நூலை ஸ்லிப் நாட் மெத்தடில் எடுக்கணும். அவ்வளோதாங்க. இதுவும் அதே மெத்தடில் கட் பண்ணிவிட்டு நாட் போடணும். அங்கே அழகாட்டு சந்தன குங்குமம் வச்ச மாதிரி அழகாக ரெடி பண்ணிட்டோம். இனி நான் இதை வந்துட்டு ஒரு தோரணம், நமக்கு வீட்டுக்கு போடுவாங்கள்ல தோரணம், மாவிலை தோரணம் போடுவாங்கள்ல, அதே மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அது எப்படின்னா கரெக்டாக நம்ம இப்படி தான் கட் பண்ண மாட்டோம். இப்படி வளைச்சி வச்சுட்டு இந்த காம்பை வந்து உள்ளே விட்டு இதில் நூல் கோர்த்து நம்ம தோரணம் கட்டுவோம். அதே மெத்தடில் பண்ணதுக்காக நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஊசியில் கொஞ்சமாக நூல் எடுத்து நாட் போட்டுட்டு இது மடித்து வைக்கிறதுக்காக அடியோடு போட்டு சும்மா இப்படி மடித்து இருக்கிறதுக்காக போட்டு பின்னாடி சும்மா ஒரு நாட் போட்டுக்கிட்டேன். அப்படி நல்ல அதுமாக நம்ம மாவிலை போடுவோம். அதே மெத்தடில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த பிறகு லாங் ஆட்டு ஊசியில் இப்படி நூல் கோத்து அதே மாதிரி தான் நம்ம மாவிலை பண்ணோம்ல, அதே மாதிரி தான் இந்த பாருங்கள் இப்படி இழுத்து விட்டு இதேமாரி போட்டிருக்கேன்னா நெருக்கியும் போட்டுக்கலாம். லாஸ்ட் ஆட்டு என்கிட்ட இந்த மாதிரி நம்ம வந்துட்டு கீ செயினுக்கு போடுவோம்ல, அந்த இது இருந்துச்சு. அதை நான் இதில் மாட்டிக்கிறேன். இந்த 2 சைடும் ஆணியில் கோக்கிறதுக்காக நான் ரிங் போட்டிருக்கேன். இது இல்லாட்டா கூட நம்மளாட்டே ரிங் க்ராச்செட்டில் பண்ணலாம். அது எப்படிங்கிறத காமிக்கிறேன். இது வந்து ஒரு சின்ன டிப் என்னென்னா, நான் சிங்கிள் நூலில் எடுத்தேன் இல்லையா, இந்த இது பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்குது. ஆனாலும் வந்துட்டு இப்படி லைட்டாக இந்த மாதிரிலாம் இருக்குது. இது இல்லாமல் ஸ்டிஃபாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து நூலை வந்து டபுளாக எடுக்கணும். இப்போ நம்ம வந்து சிங்கிள் நூலில் எடுத்தோம். ஆனால் அது வந்துக்கிட்டு நம்ம டபுள் நூல் போட்டு இதே மாதிரி இதில் நாட் போட்டு அப்படி செய்தீங்கன்னா ரொம்ப ஸ்டிஃபாக நிற்கும். இது ஒரு சின்ன டிப். பாருங்கள், ரிங் செய்யறதுக்காக நமக்கு விரலில் கொஞ்சம் லூஸ் விட்டு ஒரு 2 3 4 5 ட்ரிப்பு இப்படியே நம்ம சுற்றிக்கணும். நம்ம க்ராச்செட்லேயே ரிங் பண்ணி போடனாலும் நம்ம போட்டுக்கலாம். இப்படி சுற்றிட்டு இப்படி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு ஃபுல்லாக நம்ம இதே மாதிரி இதில் சுற்றி சிங்கிள் க்ராச்செட் போட்டு எடுத்துகிட்டு வரணும். அவ்வளோதான், நமக்கு ரிங் கிடச்சிரும். இப்போ ரிங் இருந்துச்சுன்னா நீங்கள் போடுங்க. ரிங் இல்லாதவங்களுக்கு க்ராச்செட் ரிங். இது கவுண்டிங்லாம் கிடையாது. இந்த கேப் தெரியாமல் ஃபுல்லாக இப்படி போட்டு எடுத்துகிட்டு வரணும். அந்தளவுக்கு நீங்கள் போட்டுக்கலாம், இல்லை குட்டியாக வேணால் போட. இது வந்துட்டு நம்ம ஆணியில் கொறுக்கிறதுக்காக இது இந்த அளவே போதும். எல்லோரும் என்னோடய வீடியோ பார்க்குறீங்க, ரொம்ப நன்றி. அப்படியே நீங்கள் லைக்கும் போட்டுருங்க. லைக் போட மாட்டேங்கிறீங்க. எனக்கு கமெண்ட் பண்ண இந்த சகோதரிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அவங்க மூலமாட்டு இந்த மாவிலே உங்களுக்கு செய்ய முடிஞ்சது. இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். நான் உங்களுக்கு அதே மாதிரி நான் செஞ்சு காட்டுவேன். Thank you.